Hi my dear commerce students, welcome to 100 Learning. Second midterm examinations வரப்போகுது. நம்ம வந்து 6 week study plans கொடுத்தோம், அப்புறம் 1 month study plan கொடுத்தோம், அப்புறம் நிறைய வந்து லைவ் கிளாஸஸ்ல கூட பிளான்ஸ் பத்தி பேசணும். ஆனா இது வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா ப்ளீஸ் இந்த லாஸ்ட் 15 days தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதை வச்சுதான் நம்மளோட செகண்ட் மிட்டம்ல ஸ்கோர்ஸ் வந்து நம்மளால என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் 15 days மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. சோ அதுக்காக ஒரு எஃபெக்டிவான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். நீங்க 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி இந்த ஸ்டடி பிளான்ஸ் யூஸ் பண்ணா கண்டிப்பா உங்களோட எக்ஸாமினேஷன் உங்களால குட் மார்க்ஸோட கிராக் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் அஷ்யூர் பண்றேன். உங்களுக்கான போர்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட், காமர்ஸ், பிசினஸ், மேத், நீங்க சிஏ, சிஎஸ் அண்ட் டிஎம் என்னவா இருந்தாலும் சரி உங்களுக்கான போர்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் தெரியல அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி நம்ம 2 பிளான் ஃபாலோ பண்ண போறோம். ஒன்னு பிளான் ஏ, இன்னொன்னு பிளான் பி. யாருக்கு எது ஆப்டா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிளான் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டேட் வைஸ் கொடுத்திருக்கேன். 15 days அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு 27ல இருந்து ப்ராபப்ளி நவம்பர் 10 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 15 days வருது. இதை வச்சுதான் நம்ம இப்ப படிக்க போறோம். சோ டே பை டே நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். நீங்க 11th ஸ்டாண்டர்ட் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 சப்ஜெக்ட் தான் நம்மளால படிக்க முடியும். அதுக்கு மேல படிக்க முடியாது. நான் வந்து லாங்குவேஜஸ் விட்டுட்டு மத்தபடி கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே முக்கா வந்துட்டு டார்கெட் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ இப்ப வந்து முன்னாடி நாளும் நான் வந்து இந்த சாப்டரே சொல்லியிருக்கேன், இல்ல அடுத்த நாளும் இதே சாப்டரே சொல்லியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு ஒரு நாள் பத்தாது அப்படிங்கறதுனால நான் திரும்ப சொல்லியிருக்கேன். சரிங்களா? சோ இங்கே நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு பிளான்ஸ் இருக்குப்பா. பிஎம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க 11th and 12th யாரா இருந்தாலும் உங்களுக்கான ப்ராப்பர் பிளான்ஸ் இங்க இருக்கு. ஆஸ் பர் தி சிலபஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சிலபஸ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, எப்படி எவ்வளவு சாப்டர்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு எல்லாத்தையும் நான் தரவா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு பிளான் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஒரு நாள் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கறது நீங்க பண்ணணும். மேக்ஸிமம் நீங்க எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் படிக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்டா இருக்கு. எதுக்காக நம்ம இது பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட மட்டும் தான் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அதுக்கு மேல நம்மளால நினைச்ச மாதிரி படிக்க முடியாது. சோ அதனாலதான் நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒரு நாளைக்கு வந்து காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்க, இல்ல எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் படிக்கிறீங்க, இல்ல வந்துட்டு பிஎம் அண்ட் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே சோ காம்போ வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரஃபா ஒரு காம்போ கொடுத்திருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு கோர் சப்ஜெக்ட் அண்ட் உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் படிச்சுக்கோங்க. அது போக எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் வந்து எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அண்ட் அக்கௌண்டன்சி ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற பிளான்ல இப்படி கொடுத்திருக்கேன். சரிங்களா? சோ அண்ட் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ஸ்லைட். நம்ம வந்து இதோட தான் மேக்ஸிமம் முடிக்க போறோம். சோ ஆஸ் பர் த பிளான் வந்து நீங்க 8th கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே படிச்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன் கேஸ் உங்களால ஏதாவது படிக்க முடியல, ரிமைனிங் இருக்கு, அந்த போர்ஷன் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அதை நீங்க எடுத்துட்டு வந்து 9th அன்னைக்கும் 10th அன்னைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த டைமுக்கு மேலதான் இருக்கும் அப்படிங்கறது ஓரளவு ப்ரெடிக்ஷனா இருக்கு. சரிங்களா? சோ நீங்க 10க்குள்ள எல்லாத்தையுமே படிச்சு முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு ஃபுல் ரிவிஷனாவது நம்ம கண்டிப்பா விடணும். அதுதான் உங்களுக்கு ஒரு ஹெல்தியான காம்படிஷனா இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்க வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுவும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா நீங்க தாராளமா செக் பண்ணி பாத்துக்கோங்க. 11th and 12th ஸ்டாண்டர்ட் சிஏ அண்ட் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்படி ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் ஆயிருக்கு, ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 11th and 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ், மேத் மீதி எல்லா பசங்களுக்குமே இங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குப்பா. ஆல்ரெடி இது போஸ்ட் பண்ணியாச்சு. 100 Learning சேனல் கூட போயிட்டு வீடியோஸ் அப்படிங்கிற கேட்டகரியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ மே ஃபைண்ட் தீஸ் வீடியோஸ். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன்னும் குடிக்கல, நான் எப்படிதான் படிக்கிறது அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். இந்த வீடியோஸ் இருக்கு. சோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை இன்டிமேட் பண்றேன். அண்ட் மோர் ஓவர் நீங்க வந்து உங்களுக்கு கைடன்ஸ் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க, ப்ராப்பரா ஒரு ஃபாலோ அப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா 100 Learningல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க 10th and 11th and 12th யாரா இருந்தாலுமே இந்த நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரீ டீடைல் அண்ட் வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் அவைலபிள் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிட்டு சம் 7 days வந்து நீங்க ஃப்ரீ ட்ரையல் மாதிரி போயிட்டு உங்களுக்கு அந்த ட்ரையல் கிளாஸஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்க தாராளமா வெளியில போயிடலாம். நம்ம வந்து படிச்சு ஆகணும் உள்ள வந்து அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிடையாது. சரிங்களா? சோ ட்ரையல் ஸ்டூடெண்டா இருந்து கூட உங்களுக்கு இந்த நேச்சர் ஆஃப் த என்விரான்மெண்ட் பிடிச்சிருக்கு, இங்க வந்து நல்லா சொல்லி தராங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா தாராளமா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக நம்ம வந்து ஃப்ரீ கைட் புக்ஸ் கொடுத்துருவோம். வீக்லி கண்டிப்பா உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருந்தே இருக்கும். சோ நீங்க வந்து படிச்சுதான் ஆகணும். அண்ட் அந்த டெஸ்ட்டுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கோர்ஸ் ஆல்சோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சிங்கிள் மென்டார் வந்து உங்களுக்காக அலோகேட் பண்ணி அவங்க வந்து உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எப்படி படிக்கிறீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஸ்கூல்ல உங்களோட ஸ்கோர்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து பாத்துக்குவாங்க. சோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் எனி ஆஃப் தோஸ்
கோர்ஸ் ஆர்ட்ஸ் கோர்ஸ் தயவு செஞ்சு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க சரிங்களா. அண்ட் இப்போ ப்ரொசீட் பண்றோம் பிளான் பிக்கு. பிளான் பில வந்து சிம்பிள் பிளான். நீங்க வந்து 15 days 3 பேசஸா படிச்சுக்கோங்க. தட் இஸ் யுவர் 5 days ஃபார் 1 சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி பிளான்ஸ் வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து 27 இருந்து 31 எடுத்துக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் அண்ட் பிஎம் இல்லனா அக்கௌண்ட்ஸ் அண்ட் சிஎஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிக் பண்ணிக்கலாம். நீங்க 11th ஸ்டாண்டர்டா இருந்தீங்கன்னா. அண்ட் 12th இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 daysல எக்கனாமிக்ஸ் முடிச்சிருங்க. ஏன்னா எப்பயுமே சொல்றேன் ஹார்டஸ்ட் விஷயத்த ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியா இருக்காது, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்காது. அண்ட் 1ல இருந்து 5 குள்ள நம்ம வந்து காமர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் 2 ஸ்டாண்டர்ட்ஸுமே. 6ல இருந்து 10 குள்ள நீங்க 11th இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எக்கனாமிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் பிஎம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மேபி அக்கௌண்ட்ஸ்ல நீங்க நிறைய சம்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிக்கும் போதே அக்கௌண்டன்சில வந்து சாப்டர் 7 ஃபோக்கஸ் பண்ணுங்க. காமர்ஸ்ல வந்து சாப்டர் 8 ஃபோக்கஸ் பண்ணுங்க. சோ உங்களுக்கு சம்ஸ் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல ஒரு 5 மார்க் படிச்சுட்டு மேபி நம்மளுக்கு ஒரு டயர்டா இருக்கும் போது இல்ல நம்ம ஒரு பிரேக் போகும்போது ஜஸ்ட் ஒரு சம் மட்டும் எடுத்து அப்படியே ஒர்க் பண்ணி பாத்துட்டீங்கன்னா கூட தட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் சரிங்களா. சோ இது வந்து நம்மளோட பிளான் பி. உங்களுக்கு என்னென்ன டைப்ல பிளான் வந்து சூட் ஆகுது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்லயே சொல்லிட்டு நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதுக்கு மேல நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இதுக்கு மேல நம்ம டிலே பண்றது அவ்வளவு நல்லது கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து முக்காவாசி ஸ்கூல்ல முடிச்சிருப்பாங்க. சோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பா இந்த ஸ்டடி பிளான்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லபடியா கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஹண்டட் லேர்னிங் கேரண்டி கொடுக்கும். தேங்க்யூ சோ மச். ஆல் தி வெரி வெரி பெஸ்ட்.